லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு அரசியலை பற்றி நம்ம அடிக்கடி பல்வேறு செய்திகளை வெளியிட்டு வர்றோம். அந்த வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வைத்திருக்கிற கூட்டணி சரியான கூட்டணியா? இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடக்குதுங்கிறது கிடையாது. இந்தியாவுக்கும் தீவிரவாதிகளுக்கும் போர் நடக்குது. அதில் தீவிரவாதிகள் தோற்று போவார்கள். அதுதான் நியதி, அதுதான் காலத்தின் கட்டாயம். ஆனால் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடுகளை எல்லாம் பார்க்கிற பொழுது பாஜக தீவிரவாதிகளை ஒழிக்க முற்பட்டது, அதனால் தமிழ்நாட்டில் கூடுதலான ஓட்டு வங்கிகளை பெற்றுவிடும் என்பதெல்லாம் ஏற்புடையதாக இல்லை. ஓரளவு ஓட்டு வங்கி பெறும். நிச்சயமாக அண்ணாமலை அரசியல் செய்த காலகட்டத்தை விட இப்பொழுது அதை விட கூடுதலான ஓட்டு வங்கிகளை பாஜக வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 3 தொகுதி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் இருந்திருக்குமே. ஆனால் இப்பொழுது ஒரு 7 தொகுதி வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். அந்த தீவிரவாதிகளை தாக்குதலுக்கு உண்டான சிந்தூர் என்ற பெயர் வைத்தது அதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணியிருக்கு, மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோடு கூட்டணி வைத்தது சரியா சரியில்லையா? திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோடு கூட்டணி வைத்தது அதை தவறுன்னு யாருமே சொல்ல முடியாது. அது அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. இதுதான் அரசியல். அந்த வகையில் பார்க்கும்போது பாஜகவோட கூட்டணி வைத்தது அதிமுக தவறே கிடையாது. அது இன்னும் தீவிரவாத கட்சி இல்லை, தீவிரவாத இயக்கம் இல்லை, தீண்டத்தகாத கட்சி இல்லை. அதுவும் பாரதிய ஜனதா கட்சி இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சி. அந்த கட்சியோடு கூட்டணி வைத்தது என்பது ஒரு ஆளுமையுள்ள பொதுச்செயலாளராக இருந்து அனைவரையும் ஒன்றிணைத்து அந்த கட்சியில் வலிமையுள்ள ஆளுமையுள்ள பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரான்னா ஓரளவு இருக்கிறார், மாற்றுக்கருத்தே கிடையாது. ஏன்னா அம்மையார் சசிகலா, ஓ பன்னீர்செல்வம் இவர்களெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கைப்பற்றுவதற்கோ அந்த கட்சிக்குள்ளே உள்ளே செல்வதற்கோ எல்லா வேலைகளையும் செய்து பார்த்தார்கள். ஒரு இடத்துல ஒரு சின்ன ஓட்டை கூட கிடையாது. எல்லா இடத்தையும் அடைச்சிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதற்கான காரணம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறைய பேர்த்த சம்பாதிக்க விட்டார். ஓ பன்னீர்செல்வமோ அம்மையார் சசிகலாவோ அவர்கள் அரசியல் காலகட்டங்களில் நிறைய அமைச்சர்களை தான் சம்பாதிக்க விட்டாங்க. அதுவும் அமைச்சர்களை சம்பாதிக்க விட்டதில் கமிஷன் வாங்கிடுவாங்க. சரி, அவங்க அரசியலில் நல்லவங்களாக இருக்கலாம், வல்லவங்களாக இருக்கலாம். 30 ஆண்டு காலத்திற்கு மேலே அம்மையார் ஜெயலலிதா அவர்களை அரசியல் அதிகாரத்தில் உட்கார வைத்து அழகு பார்த்தவராக இருக்கலாம். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு பேர் இயக்கம் ஒரு கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு முன்பாக ஒரு முன்னறிவிப்பை வெளியிட வேண்டும். ஏன்னா ஒரு ஆளுமையான தலைவரா எம்ஜிஆரா ஜெயலலிதாவா கிடையாது. அப்போ பாஜகவோடு கூட்டணி வைக்க போகிறோம் என்ற ஒரு முன்னறிவிப்பை நிர்வாகிகளிடமாவது கலந்து ஆலோசித்திருக்க வேண்டும். அப்படிலாம் கிடையாது. செயற்குழு, பொதுக்குழு, தொண்டர்கள், மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ யார்ட்டையும் கலந்துக்கல. மிதுன் அவர்கள் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார், வீட்டு சிறை வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற பல்வேறு தகவல் இருக்கிற வேலையில தான் போய் சரண்டர் ஆகிறார், கூட்டணி வைக்கிறாங்க, பேசாம கம்முன்னு உட்கார்றாரு. ஒரு காது குத்து நடக்குது, ஒரு திருமணம் நடக்குது, ஒரு சடங்கு சம்பிரதாயம் நடக்குது. யாருக்கிட்ட முதல்ல கேட்கணும்? தாய் மாமன்கிட்ட கேட்கணும், மாமன்கிட்ட கேட்கணும். ஒரு ஊரில் தேர் இழுக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து ஊர் ஓடி தேர் இழுக்கணும். அப்போ எதுவுமே ஒரு வரைமுறையோடு இந்த காலகட்டத்தில் உறவு முறையிலே பாருங்கள் சரியில்லைங்க. ஒரு காது குத்து கல்யாணம் நடக்குதுன்னா தாய் மாமன்கிட்ட கேட்கணும். இந்த இடத்துல அந்த பொண்ணை கொடுக்க போகிறோம், இந்த இடத்துல அந்த பொண்ணு எடுக்க போகிறோம், உங்களுக்கு சம்மதமாக? வேறு இடத்துல பொண்ணு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் எவ்வளோ செய்ய போகிறீங்க? உங்களால் எவ்வளோ செய்ய முடியும்? உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க அப்படின்னு தாய் மாமன்கிட்ட தான் முதல்ல முறையிடணும். இப்போ எனக்கு திருமணம் நடக்குதுன்னு வைங்களேன், எனக்கு திருமணம் நடக்குதுன்னா எனக்கு ஒரு இடத்துல பெண் பார்த்துருக்காங்கன்னா என்னுடைய தாய் மாமன் 4 பேரோ 3 பேரோ 5 பேரோ சித்தப்பா பெரியப்பாலாம் அவங்கள்ட்ட கேட்கணும் தான். அது முறை இருக்குது. ஆனால் முறையான முறை ஏற்றுக்கொள்ளக்கூடியது, முறைப்படி கேட்க வேண்டியது தாய்மாமனை மட்டும்தான் முதல்ல கேட்கணும். தாய்மாமன்கிட்ட போய் ஐயா மாதிரி உங்கள்கிட்ட பொண்ணு இல்லை, நாங்கள் ஒரு இடத்துல பொண்ணு எடுக்க போகிறோம், உங்களுக்கு சம்மதமாக? வேறு இடத்துல பொண்ணு பார்த்துருக்கீங்களா அப்படின்னு முதல்ல தாய்மாமன்கிட்ட தான் கேட்கணும். பெண் பார்க்க போகும்போதே தாய்மாமன்கிட்ட கேட்கணும். ஒரு காது குத்து வைக்கிறாங்களா, நேராக தாய்மாமன் வீட்டுக்கு அந்த பெண் பிள்ளையோட ஆண் பிள்ளையோடையோ எத்தனை பேராக இருக்கட்டும், 3 பேரோ 2 பேரோ ஒரு ஆள், அது வேறு விஷயம். அந்த தாய்மாமன்கிட்ட உட்காந்து நாங்கள் ஒரு தேதி வச்சுருக்கோம், இல்லை நீங்கள் ஒரு தேதி சொல்லுங்கள், உங்களுக்கு எப்போ சௌரியம் அப்படின்னு அவங்கள்ட்ட தாய்மாமன்கிட்ட கேட்கணும். இந்த வரைமுறைகள்லாம் தமிழ்நாட்டில் ஒரு கலாச்சாரமாக ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்போல்லாம் அப்படி கிடையாதுங்க. தாய் மாமனாவது நாய் மாமனாவது எவனையும் மதிக்கிறது இல்லை. அவங்களா தேதி வச்சுக்கிறது, அவங்களா பத்திரிக்கை வச்சுக்கிறது, கல்யாணம், காது குத்து, கருமாதி எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ கல்யாணத்துக்கெல்லாம் என்ன தாய் மாமன்கிட்ட கேட்டால் பொண்ணு பார்க்க போகிறாங்க? இப்போ என் கல்யாணத்துக்கெல்லாம் என் தாய் மாமனை எங்கள் குடும்பத்தில் மதிக்கலை. பொதுவாக மதிக்கணும், மதித்து தான் அப்படியான சம்பவம் நடக்கும். தாய் மாமன், சித்தப்பேன், பெரியப்பேன் எல்லாத்தையும் கலந்து பேசி தான் ஊர் கூடி தேர்வு இழுக்கணும்.
அந்த மாதிரி வேலைகளை இந்த தமிழ் கலாச்சாரத்தில் இப்பொழுதுக்கு இல்லாமல் போயிருச்சு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் குடி சாதிகள் அவர்களுடைய சாதி பெயரை கூட குறிப்பிட மறுக்கிறார்கள். எழுதணும் அவங்களுடைய சாதி பெயரை கல்லரா, மறவரா, அகமுடையரா, முத்தரையரா, முக்குளத்தூரா, வன்னியரா, கவுண்டரா, வெள்ளாளரா, பிள்ளைமாரா, குடும்ப கவுண்டரா, எந்த சாதியாக இருந்தாலும் சரி, பல்லரோ பறையரோ எந்த சாதியாக இருந்தாலும் அவங்களுடைய சாதி பெயரை திருமண அழைப்பதில் போடணும். சாதியை வைத்து சலுகை வாங்கி கொள்ளுகிற எல்லா சாதியும் சலுகை வாங்குது. எந்த சாதி தமிழ்குடி சாதி சாதியை வைத்து சலுகை வாங்கவில்லை? எல்லா சாதிகளும் சலுகையை வாங்கி கொள்கிறது. அப்படிங்கும்போது திருமண அழைப்புதலில் சாதி பெயரையும் போட்டுக்கணும், தவறே கிடையாது. அது ஒரு கௌரவ குறைச்சலாக பார்க்குறாங்களா அல்லது சாதி போட்டால் எவனும் மொய் செய்ய மாட்டான்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த திருமண பந்தங்கள்லேயே இந்த கலாச்சாரம், இந்த தாய்மாமன்ட்ட சொல்கிறது, சொந்த பந்தத்தை மதிக்காதது, இது போன்ற பிற்போக்கு சிந்தனைகள்லாம் நிறைய மாறிப்போச்சு. அதுக்கான காரணம் என்னென்னா அவன் சொத்தைவன் எடுக்கிறது, அவன் சொத்தைவன் எடுக்கிறது, நரி தந்திரம் போன்ற மோசமான நிலைமை இந்த தமிழ்நாட்டில் இப்பொழுதுக்கு இருக்குது. இதெல்லாம் மாறணும்னா முதல்ல மனித நேயம்னு ஒன்று வேணும். அது அரசியல் கட்சியில் இருக்கா? நீங்கள் குடும்பத்தில் சொல்கிறீங்க, அரசியல் கட்சியில் முதல்ல இருக்காங்க. அதிமுக கூடிய தொண்டர்கள் காலங்காலமாக நாங்கள் தொண்டராக இருக்கோம், நாங்கள் எத்தனை கோடி சம்பாரிச்சிருக்கோம் கிடையாது. அதிமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும். திமுக தீய சக்தின்னு எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கினாங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தீய சக்தின்னு சொன்னாங்க. அம்மையார் சசிகலா அவர்கள் சிறை செல்லக்கூடிய ஒரு நிலை வருகிற பொழுதும் ஆட்சி அதிகாரத்துக்கு எடப்பாடி பழனிசாமியை உட்கார வச்சுட்டு போனாங்க. இதே எடப்பாடி பழனிசாமி சிறை செல்லக்கூடிய நிலைமை வந்துச்சுன்னா சுத்தமாக எல்லாத்தையும் கலைச்சி விட்டு போவார். ஒன்று தான் மகனை உட்கார வச்சுட்டு போவார், இல்லைன்னா எல்லாத்தையும் கலைச்சி விட்டு போகிறார். அப்போ தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் அம்மையார் சசிகலா அவர்கள் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது ஒரு கட்சி தன்னால் பிளவுபட்டு விடக்கூடாது என்கிற உயரிய நோக்கத்தோடு இருக்கார். அவர் குடும்பம் சார்ந்தவர்கள், அவருடைய வகையராக்கள் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு போதிய ஒத்துழைப்பை கொடுத்திருந்தார்களே ஆனால் நிச்சயமாக அம்மையார் சசிகலா அவர்கள் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியினுடைய பொதுச்செயலாளராக அமர்ந்திருப்பார். அவங்க குடும்பத்தில் விவேக் ஜெயராமன் சரியில்லை, ஜெயானந்த் ஒரு பக்கம் அவர் ரூட் ஓட்டுறார், தான் மட்டும் கட்சிக்குள்ளே போந்தால் போதும், தான் பையனை மட்டும் கட்சிக்குள்ளே உள்ள நடத்தினா போதும்னு திவார் ஒரு பக்கம், இப்படி பல்வேறு குறுக்குச்சால் ஓட்டக்கூடிய வேலைகள்லாம் இருக்குது. அதனால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி தான் அந்த கட்சிக்குள்ளே போனாலும் இந்த கட்சி எப்பொழுதுமே அழியக்கூடாது அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கத்தோட அம்மையார் சசிகலா அவர்கள் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த அரசியல் சூழ்நிலைகள்லாம் வைத்து பார்க்கிற பொழுது ஆட்சி மாற்றம் வருமா என்றால் கேள்விக்குறிதான். அப்படி ஒருவேளை வந்துவிட்டால் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்வார்? முன்னணியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் கடைசியில் 30வது இடத்துக்கு தள்ளிடுவார். அதுதான் எஸ்பி வேலுமணிக்கெல்லாம் பயம். ஏன்னா நம்ம ஒரு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தோம். அப்போ எடப்பாடி பழனிசாமி நிச்சயமாக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் நம்மளை தூக்கி கதர்துறை அமைச்சரோ அல்லது தமிழ் வழிபாட்டு அது வேளாண்மை துறை அமைச்சராவோ, வேளாண்மை துறையில் தான் இன்றைக்கி பெரிய அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க, கொள்ளையடிக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாக இருக்கட்டும், அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும், அதிமுக ஆட்சியில் துரைக்கண்ணு மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகளை செய்தார். அவர் இறந்து போயிட்டார், அவரை பற்றி நம்ம பேசி நம்ம பிரயோஜனம் இல்லை. ஆனால் எம்ஆர்கே பன்னீர்செல்வன் உயிரோடு இருக்கிறார். அவர் ஊழல் முறைகேடுகளை பெரிய அளவுக்கு செய்கிறார். அவர் சார்ந்த அதிகாரிகள், இயக்குநர்கள், இணை இயக்குநர்கள்லாம் வேளாண்மை இணை இயக்குநர்கள் என்ஓசியில் மிகப்பெரிய அளவுக்கு கொள்ளையடிக்கிறார்கள். அப்படி ஊழல் முறைகேடுகள் என்பது அதிக அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் பெரிய அளவுக்கு கேட்கல. ராஜேந்திர பாலாஜி சொல்கிறார், 1000 பேர்த்த நாங்கள் இணைச்சிக்கிட்டு அப்படியே போய் போர் புரிவோம். துப்பாக்கியை முதல்ல எப்படி பிடிக்கணும்னு ராஜேந்திர பாலாஜிக்கு தெரியுமா? ஊழல் எப்படி ஆவின்பாலில் பண்ணணும்னு தெரியும். ஆகையினால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் முறையாக ஒரு எதிர்க்கட்சியாகவே செயல்பட முடியாத நிலைமையில் இருக்கிறார். எதிர்க்கட்சியாக இன்னைக்கு யார் இருக்கிறது? யாருமே கிடையாது. நம் போன்ற ஊடகங்கள், வலையொலியில் இருக்கக்கூடியவர்கள், சமூக ஆர்வலர்கள், சமூக வலைதளங்கள், இதுதான் இன்னைக்கு எதிர்க்கட்சியாக இருக்குது. யாராவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை பேட்டி கொடுக்க யாராவது வாங்கன்னு சொல்லி திருச்சியில் நான் பல மாதம் அழைப்பு எடுத்து கொண்டு இருக்கிறேன். ஒருத்தரும் வரல. அதிமுக ஆட்சி நடந்துச்சுன்னா, அந்த கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்துச்சுன்னா, தேர்தலுக்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே கம்யூனிஸ்ட் கட்சியை தாழ்ந்தவர்கள் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு இருக்குது, இணை இயக்குனர் ஊழல் முறைகேடு செய்கிறார் கல்யாணி என்று போராட்டம் ஆர்ப்பாட்டம் செய்வார்கள். அதிமுக ஆட்சியாக இருந்துச்சுன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணியில் இருக்கும்போது. அதே போல் சமயபுரம் நாள் ரோட்டில் மதுக்கடைகள் 24 மணி நேரமும் சரக்கு கிடைக்குது, அதை தடுக்கணும். கொல்லப்புற வழியாக கள்ளத்தனமாக சரக்கு ஓட்டுறாங்க. நம்பர் 1 டோல்கேட்டில் கள்ளத்தனமாக சரக்கு ஓட்டுறாங்க. சமயபுரம் பேரூராட்சியில்
அந்த தலைவர் கொண்டு கவுன்சிலர் கொண்டு முறையான வேலைகளை செய்யவில்லை. சமயபுரம் முழுக்க ஒரே புழுதியாக இருக்குது, ஊழல் முறைகேடு நடக்குது அப்படிங்கிறத இன்றைக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் ஒருத்தராவது பேச முடியுது? அவங்களுக்கு திராணி இருக்கா? தெம்பும் திராணியும் திறமையும் ஆளுமையும் வலிமையும் உங்கள்கிட்ட இருக்கு. ஆனால் திமுக ஆட்சியில் நடக்கிறதுனால அது பிஜேபி என்று முதல்ல வந்து விடுங்கிறது பயப்படுறீங்க, திமிங்கில் வந்துடும். அதனால தமிழ்நாட்டில் இன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்து செயல்படக்கூடியவர்கள் நம் போன்ற ஊடகங்கள், சமூக வலைதளங்கள், நம்ம ஒரு பத்திரிகையாளர் என்கிற முறையில் அச்சமின்றி சமரசமின்றி வெளியிடும். எந்த கட்சி ஆளுங்கட்சி இப்போ இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், மாவட்ட அளவில் பதவியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த என்னுடைய உறவினர்கள் சொல்கிறாங்க, என்ன நீ திமுகவே தாக்கி செய்து போகிறேன்னாங்க. எந்த கட்சி ஆளுங்கட்சியாக வந்தாலும் அந்த கட்சியினுடைய நல்லதை பாராட்டுவோம், ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்டுவோம். அது எந்த ஆட்சி வந்தாலும் அதை தான் செய்வோம், நீங்கள் மாற்றவே முடியாது. அதனால் நம்ம சொம்படிச்சுக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம். நல்லதை பாராட்டுவோம். இப்போ திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் யார் சிறப்பாக செயல்படுறாங்க, யார் யார் வெறுப்பாக செயல்படுறாங்க, யார் யார் மக்கள் வெறுப்பை சம்பாதித்திருக்கிறார்கள், யார் சிறப்பாக செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம வெளியிட்டிருக்கோம். இப்போ திருச்சியில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் திருவரங்கம், திருச்சி கிழக்கு, திருவரம்பூர், ஒரு சில தொகுதிகள், இன்னும் சொல்லப்போனால் லால்குடி, இப்போ ஒரு சில தொகுதிகள்லாம் நம்ம மையப்படுத்தி நம்ம செய்தி வெளியிட்டு இருக்கோம். அதுபோல் வந்து எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் தவறு செய்தால் தவறு, நல்லது செஞ்சால் நல்லது செய்கிறாங்க. அதை சொல்கிறதுல நமக்கு என்ன இருக்குது? அதனால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு பேர் இயக்கம் எதிர்கட்சியாக முறையாக செயல்படாமல் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பு ஏற்படுத்தக்கூடிய எந்த செயலையும் சுட்டி காட்ட மறுக்கிறது. வேளாண்மை துறையில் நடக்காத ஊழல் எந்த துறையிலையுமே நடக்கல. தமிழ்நாட்டில் வேளாண்மை துறையில் தான் அதிக அளவுக்கு ஊழல் முறைகேடு நடக்குது. அதனால் இந்த தமிழ்நாட்டு மக்கள் சிந்தித்து பார்த்து 2026 நீங்கள் கட்சியை பார்க்காதீங்க. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் சட்டமன்ற வேட்பாளர் நல்லவரா கெட்டவரா, போய் நின்னா நமக்கு அந்த இடத்துல ஒரு காப்பி டீ தண்ணி ஒரு மரியாதை கிடைக்குமா, அதை பாருங்கள். முதல்ல உதவிகள் கிடைக்குமா? திருச்சி மாவட்டத்தில் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் ஒருங்கிணைந்து ஒரு பேருந்து நிலையம் இல்லை. திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியாக இருக்குது, பழனி சட்டமன்ற தொகுதியாக இருக்குது, திருத்தணி சட்டமன்ற தொகுதியாக இருக்குது. ஆனால் சமயபுரம் சட்டமன்ற தொகுதியாக இல்லை. திருப்பதிக்கு இணையாக வருமானத்தை தரக்கூடியது அந்த கோவில். இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் அங்கே ட்ரெயின் போக்குவரத்து வசதிகளை செஞ்சு கொடுக்கணும், ஒருங்கிணைந்த பேருந்து வசதி செஞ்சு கொடுக்கணும், சமயபுரம் மாவட்டமாக இருக்கணும், சமயபுரத்தை நகராட்சி ஆக்கணும் முதல்ல, அதுக்கப்புறம் சமயபுரத்தை மாநகராட்சி ஆக்கணும், அதுக்கப்புறம் சமயபுரத்தை மாவட்டமாக்கணும். ஏன் நகராட்சியாக இருக்கும்போதே மாவட்டமாக இருக்கக்கூடாதான்னு கிடையாது, பேரூராட்சியாக இருக்கும்போதே மாவட்டமாக இருக்கக்கூடாதான்னு கிடையாது. சமயபுரத்தை சட்டமன்ற தொகுதியாக முதலில் அறிவிப்புக்கு உண்டான வேலைகளை இங்கே இருக்கக்கூடிய கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் செய்ய முடியுமா? மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி இது, மண்ணச்சநல்லூரை மாவட்டமாக உருவாக்கி இவர் மாவட்ட செயலாளர் ஆகலான்னு பார்க்குறாரு. அது மாதிரிலாம் முயற்சி எடுத்திருக்காரு. அதெல்லாம் இங்கே நடக்காது. சமயபுரத்தை சட்டமன்ற தொகுதியாக கொண்டு வரணும். அப்படி தமிழ்நாடு முழுவதுமாக ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக பல்வேறு கோரிக்கைகள் இருக்கிறது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு அந்த கட்சியை சும்மா சடங்கு சம்பிரதாயத்துக்கு கூட தாய்மாமன்ட்ட கேட்டு ஒரு விழா நடத்துவாங்க. ஆனால் அந்த தொண்டர்களை கேட்டு இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள், பொதுச்செயலாளர்கள் யாருமே இங்கே வந்து இல்லை. நிச்சயமாக பார்த்தீங்கன்னா செங்கோட்டையினை வருகிற சட்டமன்ற தேர்தலில் உள்ளடி வேலை பார்த்து எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிக்கிறதுக்குண்டான அத்தனை வேலைகளையும் செய்து விடுவார் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு செய்திகள் இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சிக்கு என்றைக்குமே அழிவில்லை. அந்த கட்சி அழியக்கூடாது. அந்த கட்சி மேலும் மேலும் வளரணும். இப்போ வீழ்ச்சி நிலைமையில் இருக்கு, மேலும் வளர வேண்டும். ஆட்சி அதிகாரத்துக்கு அது வருதா வரலையாங்கிறது மக்கள் தீர்மானிக்கணும். ஆனால் அதிமுக அழிந்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு லெவலில் தான் நம்ம இருக்கோம். இன்னும் பல்வேறு செய்திகளை காண காத்திருங்கள். லகரம் டிவி சேனலை பார்க்கக்கூடிய புதிய நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி ஆல் பெல் பட்டன் அழுத்தி ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள். நன்றி, வணக்கம்.